வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக நிபுணர் திரு சேதுராமன் அவர்கள். கமாரோட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிறதுக்கு எந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். லாஸ்ட் வீக் கமாரோட்டி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? செமினார்ஸ் எப்படி போச்சு சார்? எப்படி இருந்தது செமினார்ஸ்? லாஸ்ட் வீக் கமாண்டட் மூவ்மெண்ட் பார்த்தோம்னாக்க கோல்டுல ஒரு மொமெண்டம் இருந்தது. சில்வர் ரொம்ப சாப்பியா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ்ல ஒரு ஸ்லைட் ஒரு மொமெண்டம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிக் சிங்கிள் அதெல்லாம் சிங்கிள்லாம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஒரு மொமெண்டம் இருந்ததுன்னு சொல்லலாம். க்ரூடுலயும் ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் சம்திங் டு டூ. இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அது போல நேற்றைய தினம் நடந்த செமினார்ல சனிக்கிழமை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. நல்ல ஒரு அருமையான செமினார்னு சொல்லலாம். நிறைய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல இன்றைய தினம் கிட்டத்தட்ட 100-120 பேருக்கு மேல லைவ் ட்ரேடிங். நம்ம மெயினா எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, அந்த லைவையும் அவங்க ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட் அது ரொம்ப முக்கியம். ஸோ அது பண்றத இன்னைக்கு பண்றாங்க. ஸோ அதுல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார் அதே மாதிரி லாஸ்ட் வீக்ல கோல்டு ஒரு ஹைக் கொடுத்ததே சொல்லலாம். இது எதற்கு என்ன காரணம் சார்? என்ன ரீசனா இருக்கட்டும். அதே மாதிரி ஆபரண இறக்குமதி rupees 696 crores இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும் சார்? அதாவது தங்கத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால தான் அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் லாஸ்ட் வீக் ஆர்பிஐ இதுல பார்த்தோம்னாக்க இந்த எஸ்எல்ஆர் கட்லாம் பண்ணிருக்காங்க. இந்த எஸ்எல்ஆர் கட்டினுடைய இம்பாக்ட் பார்த்தோம்னாக்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் கொஞ்சம் பெட்டரா ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்குன்னு சொல்லலாம். அதனால அதனுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வீக்னஸ் ஒரு 5-10% வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். பட் ஓவராலா கோல்டு அதிகமாக இம்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. பட் இது எதுக்கு இப்ப ரிலைஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னாக்க நிறைய இந்த கடத்தல் தங்கங்கள் உள்ள வருது. ஸோ அதெல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்டா வரணுங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. போக எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். சார் அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ்னால நேச்சுரல் கேஸ் ட்ரெண்ட் தற்போது எப்படி இருக்கு? அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருக்குமா நேச்சுரல் கேஸ் தற்போது காலத்துல? இல்ல, ஆக்சுவலா நேச்சுரல் கேஸ் யூஎஸ்ல வெதர் ரிப்போர்ட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு நவ். பட் நேச்சுரல் கேஸ் பார்த்தோம்னாக்க லாஸ்ட் வீக் போன ஹைய சஸ்டெயின் பண்ண முடியல. சோ அதனால ஒரு வீக்னஸ் வரக்கூடும் இந்த வாரத்துல. மேலும் பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரவீந்திரநாத். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஹலோ 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 ரவீந்திரநாத், உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ சார், சேதுராமன் சார், உங்களுடைய ரசிகன் நான். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சேதுராமன் சார், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய ரசிகன் நான் சார். நேற்று கூட நான் இதுல மீட் பண்ணேன் உங்களை. ஓகே. நிகழ்ச்சியில மீட் பண்ணேன். உங்களுடைய பிரசன்டேஷன் இஸ் வெரி குட் சார். தேங்க்யூ. உங்களுடைய பிரசன்டேஷன் இஸ் வெரி குட் ஆல்வேஸ். தேங்க்யூ. எஸ் சார். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து கூட எதுக்குன்னு கேட்டா டெஃபினட்டா நீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வருவீங்க. ஏன்னா அவர் அங்க வந்துருவார் இல்லையா மண்டே, அதனால சார். ஓகே சார், எனக்கு ஒரே சின்ன டவுட். சொல்லுங்க சார். நேத்து நீங்க கரன்சியை பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுல கரன்சியை பத்தி நேத்து சொன்னீங்க இல்லையா? ஆமா, சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு சார் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஓகே. கரன்சியை பொறுத்தவரையிலையும் இப்ப நீங்க யூஎஸ் டாலர் எகெயின்ஸ்ட் ஐஎன்ஆர் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 10 லாட் பண்றீங்கன்னாக்க தோராயமா ஒரு 19,000 இருந்து 20,000 ரூபாய் இருந்தா போதும் மார்ஜின். சோ உங்களுக்கு ஒரு லாட் பேசிஸ் பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் 2,500 ரூபாய்க்குள்ளதான் வரும். கரன்சியில மார்ஜின் ரொம்ப பெரிய அமௌண்ட் இருக்காது. அதே சமயத்துல பிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. குறைச்சலா இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கும். அதனால உங்களுக்கு அதுல அந்த பிளக்சுவேஷன்ஸ் உங்களால கேப்சர் பண்ணி பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும். சார், க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஒரு டிப் மூவ்மெண்ட்ல இருக்கு. அதாவது தேர்ட் குவார்டர் க்ரூட் ஆயில் சப்ளை டிமாண்ட் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில பொறுத்தவரை பார்த்தோம்னா தேர்ட் குவார்டர் டிமாண்ட் பார்த்தோம்னு வச்சுங்களேன் growthல தான் இருக்கு. at an average rate of 1.6% கம்பேர் வித் லாஸ்ட் குவார்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி இது பாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த growth வந்திருக்குன்னு சொல்லலாம். சோ மெயினா இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னாக்க மேனுஃபேக்சரிங் PMI இன் யுஎஸ் அண்ட் சைனா பெட்டரா இருக்கு. சோ அதனால இந்த சப்ளை இருந்தாலும்
இப்ப இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி இந்த பிரைஸ் நின்றுட்டு இருக்கு. சோ இப்ப இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், இந்த டிமாண்ட் சப்ளைல வந்து மறுபடியும் இந்த கேப் விழுந்ததுன்னா குரூடுல வந்து நான் முதலே சொன்னது போல 5600 அல்லது 5550 அப்படிங்கிற லெவல் வந்து MCXல வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பட் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க 5980 இருந்து 6040 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகும். மேலும் பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ நான் சில்வர் தான் பண்ணிட்டு இருக்கேங்க. சில்வர் லெவல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன, வால்யூமை பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது வால்யூம் ரொம்ப ஜாஸ்தி வந்தது அப்படின்னா மேல போகுது, மறுபடியும் அதே மாதிரி கீழே வரும்போது ஜாஸ்தி வால்யூம் வந்ததுனாலும் கீழே போகும் அப்படிங்கிறாங்க. சோ இது கரண்ட் வால்யூமை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணுங்களா, இல்ல எண்ட் ஆஃப் தி டே சார்ட்ல வால்யூம்ஸ் கொடுக்குறாங்களே அதை பார்த்து ட்ரேட் பண்ணுமா? நான் எந்த வெப்சைட்ல போய் இப்ப கரண்ட் வால்யூம் பாக்குறதுனா எந்த வெப்சைட்ல ட்ரேட் பண்ணணும் சார்? ஓகே, குட். நீங்க வந்து ஆன்லைன்ல பண்றீங்களா ஆஃப்லைன்ல பண்றீங்களா? சார் நான் ஆஃப்லைன்ல தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். சார் நான் போன்ல தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த investing.com வந்து மொபைல்ல இருக்க அப்ளிகேஷன், சோ அதுல பார்த்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே 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 சொல்ற கேட்டுங்க. சில்வரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண அவரை கேட்டாரு. சில்வர் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க ஒரு வீக் மொமெண்டத்துல இருந்துட்டு இருக்கு. சோ அதாவது இந்த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க 44,145. லாஸ்ட் வீக்ல பார்த்தோம்னா அதுக்கு மேல வந்து போக முடியல. சோ அதுல போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. அதனால 43,250க்கு கீழே விழுந்ததுன்னா ஒரு 1500 இருந்து 2000 புள்ளிகள் வரை சில்வர் இறங்கக்கூடிய வாய்ப்புகள், பிரஷர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ மெயினா இரண்டாவது, நீங்க வால்யூமை பத்தி கேட்டீங்க. வால்யூமை பத்தி பார்க்கும் பொழுது நீங்க ஆஃப்லைன்ல உட்காரும் பொழுது இந்த MCXல பாத்தீங்கன்னாக்க ஒரு அவர்லி வால்யூம் கிடைக்கும். அந்த ஒரு அவர்ல வந்து என்ன ஓபன் ஹை லோ க்ளோஸ் பிளஸ் வால்யூம் கிடைக்கும். அந்த வால்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அவர்லி வால்யூம் நீங்க வந்து ஆவரேஜா நீங்க வந்து நோட் பண்ண வர ஆரம்பிச்சாலே அந்த மொமெண்டத்துல எந்த பக்கம் வந்து சில்வர் எடுத்துட்டு இருக்கு ஆர் எனி கமாடிட்டி எடுத்துட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். வால்யூம் வந்து டெஃபினட்டா வந்து இட் இஸ் மேக்ஸ் எ மேஜர் ரோல். சோ அந்த பிரஷரை வச்சு, அதாவது அந்த ஈவினிங்ல க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வால்யூம், இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஆரம்பிச்ச பிறகு இருக்கக்கூடிய வால்யூம் இருக்குன்னா அதனுடைய இம்பாக்ட் வந்து கண்டிப்பா வந்து அதனுடைய பிரதிபலிப்பு எதிரொலிப்பு நெக்ஸ்ட் டே இருக்கும். அதே மாதிரி 6 மணிக்கு நடக்கக்கூடிய வால்யூம் அதனுடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதனுடைய இம்பாக்டும் மார்க்கெட்ல இருக்கும். சோ அதனால இந்த வால்யூமை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து மெயினா பார்க்க வேண்டியது ஈவினிங் 6 மணிக்கு, அது போல நைட் வந்து 11 மணிக்கு. சோ இந்த ரெண்டுனுடைய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் பொசிஷனை கொடுக்கக்கூடும். அது வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு அது நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது சரியான லெவல்ல ட்ரேட் பண்றோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஓவராலா எண்ட் ஆஃப் த டே வால்யூம் பார்த்து ட்ரேட் பண்றது நல்லது சொல்ல வரீங்க சார். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஐயூப். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயூப், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. ஓகே சார். இப்ப இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் வந்துச்சு இல்லையா, யுக்ரைன் ரஷ்யா ரான் வரும்போது அது எஃபெக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் மேல போயிருது. பட் அதே வந்து இதே பொருள் வந்து ஏன் மார்க்கெட்ல எஃபெக்ட் வரல? புரியல, எதுக்குங்க? இப்ப யுக்ரைன் ரஷ்யா வார் வந்தது இல்லையா, அப்ப வரும்போது மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தது. சரி, அதே இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கும்போது அந்த சேஞ்சஸ் மார்க்கெட்ல ஏன் வரல? ஓகே, சரி, ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 3-4 கண்ட்ரி வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் யூரோப், இன்னொரு பக்கம் ரஷ்யா. சோ இந்த மாதிரி ஒரு 3-4 கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகும் பொழுது அதனுடைய இம்பாக்ட், ரஷ்யா என்ன பண்றான், எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றதுல நான் வந்து பேன் பண்ணுவேங்கிறான். யூரோப் அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஆயில் பிரைசஸ்ல வந்து கை வைக்கிறாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான, அதாவது இது நீயா நானாங்கிற மாதிரி தான் அவங்கவுங்க போட்டு பாக்குறாங்க. சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா இடத்துலயுமே பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான். சோ இப்ப வந்து இதனால யூரோப்ல எக்கானமிலயும் ஒரு டென்ட் விழும், ரஷ்யாவுடைய எக்கானமிலையும் டென்ட் விழும். சோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து அவங்க சீக்கிரம் வந்து சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கக்கூடுமே தவிர, இப்ப பாத்தீங்கன்னா சில நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் இப்ப வந்து யூரோப்ல வந்து நிறைய வந்து ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் வந்து வேற அதர் நாடுகளுக்கு கூட நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். சோ இத எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து WTOல கொண்டு வந்தாங்கன்னா எல்லா நாட்டிலும் இருக்கிற கறிகள் எல்லா இடத்துலயும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வரலாம் நம்ம. சார் தொடர்ந்து பேசுவோம். ஈரோட்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் மேடம், கார்த்திகேயன் பேசுங்க. கார்த்திகேயன் சேதுராமன் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
சார் இன்னைக்கு ஜிங்கோட லெவல் எப்படி இருக்கு சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் லோல அன்னைக்குள்ள லோல நிக்குது சார். கொஞ்சம் லெவல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். டிவில பாத்துறேன். ஓகே, ஜிங்க பார்த்தோம்னாக்க கன்சாலிடேட்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 139 to 143.60. ஸோ 143.60க்கு மேலதான் வந்து அதுல வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வரும். ஸோ டிப் ஆன் பையிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால அந்த லெவல்ல வந்ததுன்னா கீழே வந்ததுன்னா வாங்குங்க, வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து 139 வச்சுங்க. 139க்கு கீழே வந்து அது வீக்கா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். கோவிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம் மணிகண்டன், சொல்லுங்க சார். அதாவது சார், இப்ப கமாடிட்டி மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைட் மார்க்கெட். ஆமா. அப்ப நம்ம வந்து வேர்ல்டு வைட் மார்க்கெட் அப்போ அதுக்குண்டான டாலரையும் பார்க்கணும் தானே? கரெக்ட். வெறும் நம்ம எம்சிஎக்ஸ் ரேட் மட்டும் பார்க்க பத்தாது தானே? கரெக்ட் கரெக்ட். அப்ப அது எந்த இதுல போய் பார்க்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஓகே, அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் மணிகண்டன். ஒன்னு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய ரேட்ஸ். அதே வந்து நம்ம வந்து நீங்க கேட்டீங்க கமாடிட்டி மார்க்கெட்ல எம்சிஎக்ஸ் ரேட்டு இதை வந்து எப்படி நம்ம வந்து டாலரோட ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம வந்து இங்க கொடுக்கறது வந்து நம்மளுடைய டிரான்சாக்சன் எல்லாமே ஐஎன்ஆர்ல தான் நடக்குது. சோ பட் டாலர்ல வந்து பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரேட்ஸ்லயே வந்து அந்த பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். சோ உதாரணத்துக்கு அங்க $1,300 per ounce கோல்டு போகுதுன்னா அதே சமயத்துல இங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுல காம்பாக்ட் பண்ணி தான் வரும். அதாவது இம்மீடியட் பிளக்சுவேஷன்ஸ், அதாவது இப்ப இன்பிட்வீன் நடுவுல வந்து ஒரு ஏற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கணும். இப்ப காலையில உதாரணத்துக்கு ரூபாய் அகைன்ஸ்ட் ஐஎன்ஆர், யூஎஸ் டாலர் அகைன்ஸ்ட் ஐஎன்ஆர் பாத்தீங்கன்னாக்க $60 ஓபன் ஆகி $61.40 போறதுன்னு வச்சுங்க. அந்த 50 பைசா பிளக்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே எல்லா கமாடிட்டிலுமே இம்பாக்ட் இருக்கும். நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். இதை பாக்குறதுக்கு என்எஸ்சி கரன்சில பாத்தீங்கன்னாலே அந்த ரேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ரேட்ஸ் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். மேலும் பேசலாம் சார். அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜானகிராமன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க ஜானகிராமன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் ஒரு கொஸ்டின் கேட்கணும் மேடம். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஆன்லைன்ல வந்து கத்துக்கிட்டு ட்ரேட் பண்றது நல்லதுங்களா இல்ல ஆஃப்லைன்ல ட்ரேட் பண்றது நல்லதுங்களா சார்? ஓகே. அப்ப ரெண்டாவது கொஸ்டின் சார், ஆஃப்லைன்ல வந்து சில கம்பெனிஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க சார் எங்களோட கேபிட்டல புரோக்கர் கமிஷன் காசுட்டு கேட்டா அப்ளிகேஷன்ல வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க பை செல் பண்றது. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க. ஓகே, நல்ல கேள்வி. ரெண்டுமே நல்ல. ஆன்லைன்ல வந்து ட்ரேட் பண்றது நல்லதா ஆஃப்லைன்ல ட்ரேட் பண்றதான்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய கம்ஃபர்ட் தான் முக்கியம். முதல்ல உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்து வீட்டில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் எல்லாமே நெட்வொர்க் எல்லாமே வச்சிருந்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் நீங்க எப்படி செலுத்த போறீங்க, என்ன இன்வால்வ் ஆகி எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லலாம். ரெண்டாவது, ஆஃப்லைன்ல பண்ணும் பொழுது ஒரு 4 பேரை பார்ப்பீங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பண்ணுவாங்க, பேசிட்டு இருக்கலாம், அது மாதிரி பண்றது. சோ அதுல போகும்போது என்னாங்கன்னாக்க உங்களுடைய பொசிஷனை வந்து அந்த டீலர் வாட்ச் பண்ணிட்டு சார் இது ஏறி இருக்கு இறங்கிருக்குங்கிற ஒரு தகவலை கொடுக்கலாம். ஆன்லைன்ல பண்ணும்போது எல்லாமே நீங்க பார்க்க வேண்டும். இரண்டாவது, அது ஏதாவது ஒரு வீட்டுல வந்து ஒன்று பண்ணிட்டு தவறுதலா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னாக்க எண்ட் அப் வித் பிக் லாஸ். அதனால ஆல்வேஸ் ஆன்லைன்ல பண்றதா இருந்தா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பண்ணவே கூடாது. நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட ஓபன் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் அவங்க பண்ணலாமே தவிர அதர்வைஸ் எந்த புரோக்கர் ஆகட்டும் சரி அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல அவங்க வந்து ட்ரேட் பண்றது ரொம்ப தவறான வந்து குறிக்கோள். அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாங்கனாக்க இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆபீசர்னு இருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆபீசருக்கு இமீடியட்டா இமெயில் அனுப்பிச்சிடுங்க. பிளஸ் அவருடைய மொபைல் நம்பர் இருக்கும், அதுலயும் கூப்பிட்டு இதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்ல இன்றைய தினம் இந்த மாதிரியான வணிகம் நடந்திருக்கு, இது இனிமே என்னுடைய அக்கௌண்ட்ல வரக்கூடாது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து முதல்ல பதிவு செய்ய வேண்டும். பதிவு செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினாங்கன்னா அதுக்கு மேலேயும் பண்ணாங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, செபி இருக்கு, எஃப்எம்சி இருக்கு. சோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெங்க வந்து நீங்க வந்து எந்த கரன்சில பண்றீங்களோ அதற்கு தகுந்தாப்போல் உங்களுடைய தகவலை வந்து பதிவு செய்யலாம். சோ அதனால வந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பவர் கொடுத்திருக்காங்க. செபி என்ன சொல்றதுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதுவும் வந்து
ரொம்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அதுல வந்து காம்ப்ரமைஸே உங்களுக்கு கிடையாது. தவறுகள் இருந்தால் உடனே நீங்க சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டாமல் ஒரு மாசம் கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆச்சுதான் சொன்னீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. சோ அதனால அது உடனே வந்து நீங்க ஆக்ஷன் எடுங்க. தொடர்ந்து பேசலாம் சார். உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அன்சர் பாஷா. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க அன்சர் பாஷா, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு சில்வருடைய லெவல் சொல்லுங்க சார். நான் வந்து டிவில பார்த்து கேட்டுக்கிறேன் சார். ஓகே, சில்வர் லெவல் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது சில்வர் வந்து இந்த 44,145ங்கிற ஒரு கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போக முடியல அது. சோ அதனால சில்வர்ல வந்து ஒரு வீக்னஸ் தான் இருந்துட்டு இருக்கு. 43,250க்கு கீழே பாத்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா பெருசா விழும். ஒரு 1,500 புள்ளிகள் இருந்து 2,000 புள்ளிகள் வரை விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், டாலருடைய பிளக்சுவேஷன்ஸ் தகுந்தாற் போல அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. பட் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் தான் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். கமுதில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாரதி. வணக்கம் விஜயா, நான் சார் கூட பேசணும். பேசுங்க பாரதி. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். பேஸ்மெண்ட் வந்து நாங்க உங்களோட கிளைண்ட் நான் கேட்டு வந்து சொல்றேன். பேஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டு ட்ரிங்க் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப சப்போர்ட் லெவல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 139 பிரேக் பண்ணா கீழே வரும் நல்லா தெரியுது. இனிமே எனக்கு வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லா பேஸ்மெண்ட்டுமே இறங்கிருச்சு. அது மட்டும் சொல்லுங்க. தயவுசெய்து கூட மட்டும் லெவல் மட்டும் சொல்லிடுறேன் சார். நான் டிவில பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே. ஜிங்க் கேட்டிருந்தீங்க, கேட்டாரு. ஜிங்க் தான் நான் சொல்லிட்டு இருந்தோம். கன்சாலிடேட்டிங் ரேஞ்சில இருக்கு சார் ஜிங்க் பொறுத்தவரையிலையும். 139 to 143.60 லெவல்ல வந்து இன்னொரு ஒரு 2-3 நாளைக்கு அது வந்து அந்த லெவல்ல தான் நிற்கும் போல தெரியுது. 139க்கு கீழே உடைஞ்சா ஃபர்தரா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஃபர்தரா வந்து உங்களுக்கு அதுல ஒரு அப்பர் சைட் மொமெண்டத்துல ட்ரேட் பண்ணணும்னா 145க்கு மேல வாங்கி வருங்க. அந்த சமயத்தில் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். க்ரூட் ஆயில பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க யூஎஸ்ல வந்து ரிஃபைனரிஸ் ஆர் கோயிங் அண்டர் மெயின்டெனன்ஸ் செப்டம்பர் அண்ட் அக்டோபர். சோ அதனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் லெவல் எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடும். சோ ரெண்டாவது வந்து இந்த ஓவரால் சாப்பினஸ் சொன்ன இல்லையா உங்களுக்கு, அதனால 5980 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல உடைஞ்சா மறுபடியும் ஒரு 50-60 புள்ளிகள் கீழே விழலாம். அது போல 6060 லெவலுக்கு மேல போச்சுன்னா ஒரு 40-50 புள்ளி மேல போலாம். சோ 5980 to 6060 அந்த லெவல்ல தான் வந்து இன்றைக்கு தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் அப்படின்னா அலுமினியம் 124க்கு செல் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இன்னைக்கு அலுமினியம் இறங்குமா எல்லாரும் எப்படி இருக்கும் சார்? லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நேற்று வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 118 119 வரும்னு சொல்லியிருந்தாங்க. அலுமினியம் இறங்கும்னு இருக்காங்க. ஆனா அந்த லெவல் இன்னும் டச் ஆகல. எந்த லெவல்ல வித்திருக்கீங்க? இப்போ நான் அப்படின்னா 124க்கு செல் பண்ணிருக்கேன் சார். ஓகே. இன்னைக்கு எப்படி இறங்குமா ஏறுமா சார்? ஓகே. சி அலுமினியத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க சப்போர்ட் வந்து லோவர் லெவல்ல தான் வந்துட்டு இருக்கு. 124.60 ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணீங்க நீங்க அடிச்ச ஷார்ட்டுக்கு. பட் ஃபர்தரா வந்து 122.60 கீழே உடைஞ்சதுன்னா அந்த இடத்துல ஃபர்தரா அடிங்க. சோ அதுல இருந்து இன்னொரு ஒரு 2-3 புள்ளிகள் வந்து கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க செந்தில்குமார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்களை கமாடிட்டி ப்ரோக்ராம்ல பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார். தேங்க்ஸ் சார். அப்புறம் ஒண்ணு இல்ல சார், காப்பருடைய நிலவரம் என்ன சார்? காப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஆகஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா சைடு வேல சிக்கி தவிக்குது. அதோடைய மூமெண்ட் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் நெக்ஸ்ட் காப்பரை கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே. நீங்களே உங்களுடைய கேள்வியிலேயே பாதி விடை இருக்கு. சைடுவேஸ்ல சிக்கி தவிக்குதுன்றாரு. காப்பர் இஸ் இன் சைடுவேஸ் ஒன்லி. சோ குரூஷியல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 431.70 அதுக்கு மேல போனாதான் காப்பர் வந்து ஒரு பெட்டர் மொமெண்டம் கிடைக்கும். அதே சமயத்துல 429க்கு கீழே போச்சுனாக்க யூ கேன் கோ ஆன் ஷார்ட். சோ அதுல வந்து ஒரு 3-4 புள்ளிகள் வரை கிடைக்கக்கூடும். சோ காப்பரை பொறுத்தவரை இப்பதான் இதுதான் நிலவரம் சார். காப்பர் வந்து ட்ரிஃப்ட், சைனா ட்ரேட் டேட்டா, வைகான் சென்டிமெண்ட் சொல்லிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதை பத்தி சொல்லுங்க சார். காப்பர் வந்து இம்பாக்ட் வந்து ஃபியூச்சர்ல எப்படி சார் இருக்கும்? இப்போ ட்ரேட் அதாவது காப்பர் வந்து நடுவுல பார்த்தோம்னாக்க அந்த 419ல இருந்து ஒரு ஜம்ப் வந்தது. 419 to 425 430 வந்தது. திருப்பி அந்த லெவல்ல வந்து ஒரு கன்சாலிடேட் திருப்பி வந்து ஓவராலா வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். இந்த சைனா மாத்திரம் இல்லாமல் எல்லா இடத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு அப் மொமெண்டம் இல்ல, கொஞ்சம் ஸ்லைட் வீக்னஸ் இருக்கு. இதுக்கு மெயினா காரணம் என்னன்னா எக்கானமி.
எக்கானமி வந்து ஃபர்தரா வந்து டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும்பொழுதுதான் அது திருப்பி வந்து அந்த டேக் ஆஃப் வரும். அதாவது இப்ப பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த பாட்டம் அவுட்ல இருந்து இட் ஹாஸ் டு க்ரோ. அந்த growth வரும்பொழுதுதான் பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து மறுபடியும் growth வரும். சார் அதே மாதிரி இந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு க்ரூட் அண்ட் ஆயில் சொல்றாங்க, க்ரூட் ஆயில் அண்ட் கோல்ட் ரீபவுண்ட் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார், அதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த கமாடிட்டிக்கு? இது கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஆஸ் பர் த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ல தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. இப்பயுமே பாத்தீங்கன்னா கோல்டு வந்து 30,730 லெவல தொடக்கூடிய வாய்ப்புகளும் பெட்டரா தான் இருக்கு. 29,050 மேல போச்சுன்னா கோல்டு வந்து ஃபர்தர் அப்சைட் மொமெண்டம் இருக்கு. சோ எங்க வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆர் எனி எக்கானமி ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு தான் ஏறும். அதுக்கு அடுத்து குரூட பொறுத்தவரை என்னன்னாக்கா இப்ப வந்து சப்ளை நிறைய இருக்கு. சோ நார்மலா என்ன டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும், சப்ளை கம்மியா இருக்கும். இப்ப வந்து சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் நேச்சுரல் டிமாண்டா இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது குரூட பொறுத்தவரையிலும் யூஎஸ்லயும் யூரோப்லயும் above 60 years இப்ப கம்பல்சரியா யாருமே கார் ஓட்டுறது இல்லையா. So they are reducing their the fuel consumption. So automatically வந்து ஒரு 20-30% அது குறைஞ்சதுன்னா இந்த டிமாண்ட் குறைய என்னாங்கன்னா சப்ளை இருந்ததுன்னா மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சோ ஓவராலா வந்து குரூட்ல வந்து ஐ ஃபீல் ஒரு பாட்டம் இருக்கு. அது எப்பங்கிறது தான் தெரியல, பட் இருக்கு. அதனால ஆல்வேஸ் வந்து மொமெண்டம் தந்த மாதிரி வாங்கி விட்டுருவாங்க பெட்டரா. சார் இன்னைக்கு கோவையில வந்து லைவ் ட்ரேடிங் நடக்க போகுது, அதாவது ட்ரேடர்ஸ்க்கு வந்து என்ன யூசேஜ் என்ன அட்வான்டேஜ் இதுல இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த கோவையில நடக்கக்கூடிய லைவ் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா அந்த எந்தெந்த வந்து கமாடிட்டில ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற இம்போர்ட்ஸ் கொடுத்து அதை அவங்களே வந்து அனாலிசிஸ் பண்ணி அவங்களே டைரக்டா வந்து ட்ரேட் பண்ணலாம். சோ அது மாதிரி அவங்க ட்ரேட் பண்ணும் பொழுது என்ன பிளஸ் என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஏன் அதுக்கு வந்து அதை நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கறது வந்து ஒரு பிராக்டிகலா தெரியும் போது ஒரு பெட்டர் கம்ஃபர்ட் கிடைக்கும். அதாவது ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமும் கமாடிட்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இருக்கும் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க இந்த அரங்குக்கு வந்து மிக்க நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.